அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை தூங்க வைக்க தொட்டில் கட்டும் பழக்கம் மறைந்து வருகிறது. ஆனால் நாம் குழந்தையாக இருக்கும்போது தாயின் சேலையில் தொட்டில் கட்டி தூங்க வைத்ததன் காரணம் தெரியுமா? அதை பற்றி வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தாயின் சேலையில் தொட்டில் கட்டி தரைப்படாமல் ஆற்றி உறங்க வைத்தார்களே, அந்த புடவை தொட்டிலின் அறிவியல் உங்களுக்கு தெரியுமா? பனிக்குடத்தில் உள்ள நீரில் நீந்தி பழகிய குழந்தை தாய் நடக்கும் போதும் உடல் அசைவின் போதும் ஊஞ்சல் ஆட்டத்தை கருவறையிலேயே உணரும். அந்த இருட்டும் கதகதப்பும் குழந்தைக்கு பாதுகாப்பு உணர்வை தரும். தொட்டில் அசையும் போது குழந்தை தாயின் அசைவுகளை அதில் உணர்ந்து ஆழ்ந்த உறக்கம் கொள்ளும். இடையில் தூக்கத்திலிருந்து குழந்தை விழித்து கொண்டாலும் தொல்லையின்றி தூக்கத்தை தொடர பாரம்பரிய தொட்டிலே சிறந்தது என்று பிசியோதெரபி மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதை அன்றே நம் முன்னோர்கள் பயன்படுத்திவிட்டனர். தொட்டிலில் குழந்தையை இட்டு ஆட்டும்போது குழந்தைக்கு ஜீரண கோளாறு, வயிற்று வலி சரியாகிவிடும் எனவும், குழந்தைகளுக்கு கழுத்து வலி வராமல் முதுகுத்தண்டை பாதுகாக்கும் எனவும் சொல்கிறார்கள். குழந்தைகளை தொட்டிலில் இடும் பழக்கம் என்றிலிருந்து வந்தது தெரியுமா? அந்த காலத்து பெண்கள் பிரசவித்த சிறிது காலத்திலேயே வீட்டு வேலையை செய்ய தொடங்கி விடுவார்கள். அன்றைய காலத்தில் வீடும் விவசாய நிலமும் சேர்ந்தே இருக்கும். வரப்பில் இருக்கும் மரத்தில் குழந்தையை தொட்டில் கட்டி தூங்க வைத்தார்கள். புதிதாக பிறந்த குழந்தைக்கு தாயின் வாசமும் கதகதப்புமே அடையாளம். தாயின் புடவையில் தொட்டில் கட்டும்போது தாய் தன்னோடு இருப்பது போன்ற உணர்வை குழந்தைக்கு ஏற்படுத்தும். வேப்ப மரத்தடியில் தூங்கும் குழந்தைக்கு காற்று நன்றாக கிடைக்கும். இதனால் குழந்தையும் நன்றாக தூங்கும். பாரம்பரியமான பருத்தி தொட்டில் குழந்தைக்கு தேவையான அரவணைப்பையும் மென்மையையும் தருகிறது. மேலும் இது குழந்தைகளை சுறுசுறுப்பாக வைக்கிறது. குழந்தையை நவீன தொட்டிலில் ஆற்றி தூங்க வைப்பதை விட பாரம்பரிய தொட்டிலே பாதுகாப்பானது. இந்த புடவை தொட்டிலை கட்ட சோம்பேறித்தனப்பட்டு கொண்டு தற்போது நவீன தொட்டில்களை வாங்கி குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கெடுக்கிறார்கள். குழந்தை தொட்டிலின் மகத்துவத்தை உணர்ந்த வெளிநாட்டினர் தற்போது அதனை ஆன்லைனில் விற்பனை செய்கின்றனர். அதை காசு கொடுத்தும் வாங்குகிறார்கள் நவீன பெற்றோர்கள். அப்படி செய்வதை விடுத்து வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் சொல்லி நம்முடைய பாரம்பரிய தொட்டிலை கட்டி குழந்தையை அதில் தூங்க வைப்பது குழந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் மிகவும் நல்லது. இப்போது தெரிந்து கொண்டீர்களா? அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் குழந்தையை தூங்க வைக்க தாயின் சேலையை தூரியாக கட்டி ஏன் தூங்க வைத்தார்கள் என்று. இவ்வளவு ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் குழந்தைக்கு கொடுக்கும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரியமான விஷயங்களை அழிந்து போக செய்ய விடாது நாமும் பின்பற்றி வருங்கால தலைமுறைகளை ஆரோக்கியமாக வளர்ப்போம். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.